ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய டாக் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அரசியல் களத்தில் அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் வார்த்தை போர் அதிகமாக முற்றி வருகிறது. இது அரசியல் களத்தில் நாகரிகமான செயலை மீறி செயல்படக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மரியாதையுடன் பேச வேண்டும் என்ற சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்த வார்த்தை போர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தேனி கர்ணன் அவர்கள் அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அதிமுகவினுடைய செயல்பாடுகளை பார்த்துக்கிட்டே வரீங்க. எடப்பாடி பழனிசாமி கையில் அதிமுக போனதிலிருந்து நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வரீங்க. முக்கியமாக இந்த அண்ணாமலையினுடைய பேச்சை பார்க்கும்போது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. கூவத்தூரில் நடந்தது அலங்கோலம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் நிறைய முறை கூவத்தூரை பற்றி பேசியிருக்கீங்க. இப்போது அண்ணாமலையினுடைய பேச்சு எந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டுது? இல்ல, திரு பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். அந்த தலைவருக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கிறது, ஒரு நாகரிகம் இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் என்பது அதே போல இப்பொழுதுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் 1000 இருக்கலாம், அணியணியாக நாங்க பிரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அதிமுகவை பெயரை சொல்லி அதிமுகவினுடைய அம்மாவை குறை சொன்னார், அண்ணாவை குறை சொன்னார். எம்ஜிஆர் ஒருத்தர் தான் குறை சொல்லல, அம்மாவையும் குறை சொன்னார், அதே போல அண்ணா அவர்களையும் குறை சொன்னார். இப்ப நாங்களால் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லுகிறார். குறை சொல்லலாம். அதிமுகவை பொறுத்தளவுக்கு அதே போல எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு எதிர்கட்சியாக இருந்து கொண்டு தலைவர்களை குறை சொல்ல நாகரிகமாக குறை சொல்ல வேண்டும் தான் எங்களுடைய அண்ணாமலைக்கு நாங்கள் வேண்டுகோள் இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப தற்கூரி என்பது தற்கொலை என்னாலும் முட்டாள் தான். ஆமா, அவர் தற்கொலையான்னு சொன்ன நினைச்சுக்கிட்டோமாக்க அவர் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு. எங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான், எங்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான். ஒரு நாகரிகமாக அரசியல் எதிர்கொள்ள வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள். மிக கடுமையான விமர்சனங்களை எடப்பாடி மீது வைப்பது எங்களுக்கும் ஒரு சங்கட்டமாகத்தான் இருக்கிறது. அதுதான் சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களுடைய அண்ணன் தம்பிகள் தானே, அவர் வேற யாரும் இல்லை. இப்ப திமுகவை பற்றி நீங்க செய்யுங்க, நாங்க அதை கண்டுக்கிற போறது கிடையாது. இப்ப அதிமுகவை பேரை சொல்லி அதிமுகவினுடைய தற்காலிக ஒரு ஏற்பாடு பொதுச்செயலாளர் இருக்கிறார். இருந்தாலும் எங்களால் உருவாக்கப்பட்டவர் அவர் அசிங்கப்படுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கே உங்களுடைய நிலைப்பாடு? இல்லை, எங்களுக்குள்ள குழப்பங்கள் 1000 இருக்கலாம் சுரேஷ். எங்க குடும்ப பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். வெளியாட்கள் பேசக்கூடாதுங்க. வெளியால் பேச நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். எப்பவும் எப்பவும் அதைத்தான் சொல்லுவேன் நான். எங்களுடைய இந்த நிலைக்கு காரணகர்த்தா யாரு? பாஜக. அவர்கள் இப்பொழுது ஒரு மாநில தலைவராக இருந்து கொண்டு அநாகரிகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் செய்வது அது தவறு என்றுதான் நான் அதுக்கு எதிராகத்தான், அண்ணாமலைக்கு எதிராகத்தான் நான் பேசுவேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை ஒரு பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுவும் அவ்வளவு பெரிய மேடையில, அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருக்கிறார். இது அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஏற்கனவே நீங்க சொல்ல மாதிரி நிறைய பிரிவுகளா இருந்துகிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனைகள் உள்ள இருக்கு. இந்த நேரத்துல தன்னுடைய கட்சி தலைவரை இப்படி எதிர்த்து பேசும்போது அங்க உள்ள இருக்கக்கூடிய மற்ற பிரிவுகள் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மறைமுக மகிழ்ச்சியா இருக்காதா? இல்ல, மகிழ்ச்சி எப்படி சார்? மகிழ்ச்சி எங்களுக்குள்ள இப்ப எங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கு. நாங்க சண்டை போட்டுக்கிறோம், கூடிக்கிறோம். அது எங்களுடைய ரத்த சொந்தம் தான். அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு குடும்ப பிரச்சனை தான். பிறர் பகிரங்கமா எங்களுடைய இயக்கத்தை பற்றியும் எங்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றியும் பேசும்போது அது எவனா இருந்தாலும் பொறுத்துக்கிற முடியாது. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில நபர்கள் வேண்டால் ஏற்றுக்கிறார். எங்களை போன்ற அதிமுகவின் ரத்தங்களான எங்களை போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமியை நாங்க பேசுவோம், நீங்க பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதான் கேட்பேன் நான். எங்களுக்குள்ள அடிச்சுக்குவோம், நாங்க கேள்வி வைப்போம், நான் திட்டுவோம், அப்போ நாளைக்கு அண்ணன்னு கட்டி பிடிச்சுக்குவோம். அது எங்களுடைய குடும்ப பிரச்சனை. நீங்க ஒரு பொது மேடையில வச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு அநாகரிகமா பேசுவதை எந்த ஒரு எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டான், கொடி பிடிக்க மாட்டான். ஆனா எடப்பாடி பத்தி பேசினா யாரும் விட மாட்டான். அப்படிதான் தொண்டருடைய மனநிலை. அதாவது அதிமுகவுடைய தலைவரை பத்தி யாரும் பேசுறதுக்கு நீங்க அதிமுக தொண்டர்கள் அனுமதிக்க மாட்டீங்க, அப்படி சொல்ல வரீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க எல்லாம் ஆல்ரெடி வாழையாக உழைச்சு வந்தவங்க. இப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமிய அண்ணாமலை பேசுகிறார் அப்படின்னா அதை அனுமதிக்க முடியாது. ஒரு காலத்துல நாங்க நாளைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூடி போன 16 மாசமா 18 மாசமா இருக்கு. நாங்க ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. நீங்க யார்? எங்களுடைய தலைவர்கள் பற்றி, எங்களுடைய முன்னாள் அமைச்சர்களை பற்றி குறை கூறுவதற்கு நீங்கள் யார்? அதுதான் நான் என்னுடைய கேள்வி. மைக் கிடைச்சா என்ன வேணாலும் பேச முடியுமா அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி.
ஏன் இவ்வளோ ஒரு மோதல் போக்கை வந்து கடைபிடிக்கணும்? இது வந்து இந்த கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வெளியே வந்த காரணத்தினாலயா? என்ன ரீசன் இவ்வளோ வார்த்தை போர் அதிகமாகிறதுக்கு? இல்ல, நான் ஜி தமிழ் வாயிரா திரு முன்னாள் அமைச்சர், எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர், அதனுடைய சேலம் மாவட்ட செயலாளத்தை இன்னும் நாங்க எடப்பாடி பழனிசாமி பாக்குறோம். அவருக்கு ஜி தமிழ் வாயிலாக ஒரு கோரிக்கை விடுறேன். நம்மளுடைய பிளவுதான் ரோட்ல வரவங்க கூட நம்மள கேள்வி கேட்கிறார். நம்மளுடைய பிளவு இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயக்கம் ஒற்றுமையாக இருந்து சின்னம்மா தலைமையில கட்சி செயல்பட்டு இருந்தால் நேற்று நேரம் பெஞ்ச மழையில முளைச்ச கால அண்ணாமலை அவர்கள் இப்படி வார்த்தையெல்லாம் பேச முடியுமா பொது மேடையில? அதிமுக தொண்டை அனுமதிப்பானா? இதத்தான் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைக்கிறோம். நாம ஒற்றுமையா இருந்தா திமுக நம்மளுக்கு ஒரு தூசி மாதிரி, அதே போல பாஜக நம்மளுக்கு இணையே கிடையாது. அவங்களும் ஒரு மூலையில கிடக்காங்க, அவ்வளவுதான். இப்ப நம்மளுடைய பிளவுதான் யாராரோ என்னன்னோ பேசுறாங்க. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். KP முனியசாமி பதில் கொடுத்தா போதாது, RB உதயகுமார் பதில் கொடுத்தா போதாது, கடக்கோடி தொண்டன் பதில் கொடுக்க வேண்டும். இது போன்ற நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் அண்ணாமலைக்கெல்லாம் கடக்கோடி தொண்டன் பதில் கொடுக்க வேண்டும். ஆகவே இதுக்கு என்ன காரணம்? ஒற்றுமைதான் காரணம். அப்ப கூடிய விரைவில் இது போன்ற புதுசா முளைச்ச தலைவர்கள் எல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களையும் மூத்த அமைச்சர்களையும் கேள்வி கேட்பது, அவர்களை அநாகரிகமா பேசுவதை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்றால் கட்சி ஒன்றுவிட வேண்டும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. தவழ்ந்து வந்து பதவி வாங்கினவர், காலில் விழுந்து பதவி வாங்கினவர் அப்படின்னு கடுமையாக வந்து விமர்சிக்கிறாரு அவ்வளோ பெரிய மேடையில். இதனுடைய பார்வை வந்து சசிகலாவுக்கு எப்படி இருக்கிறது? அவர் என்ன நினைக்கிறார்? சுரேஷ் சார், நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரிலே தவழ்ந்து வந்து அவர் சின்னம்மாவிடம் ஆசி பெற்றதை எல்லா நாடும் உள்ள அறிஞ்ச விஷயம்தான். அதை அவரும் மறுக்கல. மூத்தவர்களிடம் ஆசி பெறுவது வழக்கம் தானேன்னு சொல்லிட்டாரு. அதை வந்து அவர் இல்லைன்னு சொல்லல. அதை சொல்றதுக்கு நாங்க சொல்லுவோம், சண்டை முடிப்போம், அப்போ அது விட்டுருங்க. ஆனா நீங்க, நான் என்ன சொல்ல வரேன், எந்த அரசியல் பின்புலம் உங்க குடும்பத்துக்கு? அண்ணாமலைக்கு நான் கேட்கிறேன், நீங்க பிஜேபியில வந்து மாநில தலைவரா இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அதுதான் சொல்ல வரேன், இளமை பருவத்திலிருந்து உழைத்த எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு இன்னைக்கு வந்து நீங்க நான் தான் மாநில தலைவர்னு உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு எத்தனை ஆண்டு சர்வீஸ் இருக்கு? அதை முதல்ல சொல்லுங்க பாப்போம். நீங்க காவல்துறை அதிகாரியா இருந்தீங்க, எதனால? அது ஒரு மக்கள் சேவைதான். ஒரு காவல்துறை அதிகாரியா இருப்பது ஒரு மக்கள் சேவைதான். அங்க இருந்துகிட்டு மக்களுக்கு சேவை பண்ணலாம், தப்பை கண்டிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து என்ன அவசரமாயிட்டு அந்த வேலையை காலி பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவசரமா ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிளவு ஏற்படுத்தி முன்னால் உழைச்சவங்க எல்லாம் ஒதுக்கிட்டு எத்தனையோ ஆபரேஷன் நடத்தி, ட்ரீம் ஆபரேஷன் நடத்தி ஏதோ பண்ணி இருக்கிற கட்சியில் இருக்கிற முன்னாள் உழைத்த நிர்வாகிகள் எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு இன்னைக்கு வந்து நான் தான் பெரிய ஆளு பாஜகன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அண்ணாமலை பாஜகவுக்கு தலைவரானதுக்கு அப்புறம், தமிழக தலைவரானதுக்கு அப்புறம் வளர்ச்சி அப்படின்றது பாஜகவுல இல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்களா? என்ன வளர்ச்சி நீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன வளர்ச்சி இருக்குன்னு கேக்குறேன். அதிமுகவோட கூட்டணி வைக்க போகத்தான் தமிழக சட்டமன்றத்திலே 4 பேர் இருக்கிறாங்க. தனிச்சு நின்று சாதிக்க முடியுமா அண்ணாமலைக்கு? நான் கேட்கிறேன். இந்த முறை வந்து தேர்தலில் 4வது இடம் கூட அவருக்கு கிடைக்க போறது இல்லை அப்படின்னு வேற சொல்றாரு. நீங்க வந்து கூட்டணியில் இருந்ததுனாலதான் 4 MLA அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவர் வந்து 4வது இடம் கூட அதிமுகவுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இவர் 4வது இடம் கூட கிடைக்கல அப்படின்னா அது வந்து எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த சுயநலம் தான். அது வந்து அவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு மனம் திருந்தி கட்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியில் நாங்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை வந்து இவர் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்ல சுரேஷ். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் தனித்து நின்று ஒரு இடத்துல வெற்றி பெற முடியுமா? எங்க கட்சியை துண்டுபடுத்தி நீங்க ஒரு நாடகத்தை அரங்கேற்றினீங்க, அதுல வந்து நாங்க 20% வாக்கு வச்சிருக்கோம், அப்படி இப்படின்னு பல விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, RK நகர்ல நோட்டாவுக்கு பின்னாடி போனவங்க தான் பாஜக. அப்படி இருக்கும் பொழுது அதிமுகவை துண்டாடி பிரிச்சு வச்சு 3 அணியா பிரிச்சுட்டு நீங்க ஒரு அணியை நீங்க கையில் எடுத்து தேர்தலை சந்திச்சீங்க. அப்ப எங்களுடைய வாக்குகளை செதறடிச்சு பார்ப்பதுல நீங்க பயங்கர கில்லாடி. அது பக்கம் இருக்கட்டும், தனித்து நின்று பாஜக தமிழ்நாட்டில் என்ன செய்ய முடியும்னு நான் கேட்கிறேன். சரி, பார்ப்போம். அது 2026 வந்து அவங்க எப்படி இந்த செயல் திட்டத்தை வகுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இருந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வந்து கிணற்று தவளையா இருக்கிறாரு அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன் இந்த கடுமையான விமர்சனம்?
இல்ல அது அது வந்து அது அப்படி சொன்னதுக்கு வந்து கண்டிப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பதில் சொல்லணும். என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அந்த மூன்றாவது இடத்துல புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தாய் சின்னமா இருக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த நிர்வாகத்திறன் இல்லாம ரோட்ல போறவன கேள்வி கேட்கிறானே, இதுக்கு நீங்க தான் மனம் திறந்த வேண்டும். ஏன்னா நிர்வாகத்திறன் இல்லை என்பதை அது அனைவருக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். இதை அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் சொல்றாங்க. இப்போ வந்து கட்சிக்குள்ளேயே வந்து இந்த அட்வைஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம் நடக்குது பாஜகவில். இதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அண்ணாமலை சொல்றாரு கூவத்தூர்ல ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் இது மாதிரி பேசப்பட்டது, தொகைகள் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாரு. அவர் என்னமோ கண்ணார பார்த்தது மாதிரியும் பேசுறது மாதிரியும் கூட இருந்து இந்த பஞ்சாயத்தை தீர்த்த மாதிரி பேசுறாரு. முழுக்க தவறு. நான் என்ன சொல்றேன்னா, சின்னம்மா என்ற ஒற்றை வீரப்பெண்மணிக்கு கட்டுப்பட்டு அனைத்து எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஒரு இடத்தில் இருந்தார்கள். ஓபிஎஸ்ஐ தவிர்த்து, ஓபிஎஸ் அணியை தவிர்த்து. அன்னைக்கு சின்னம்மா யார செலக்ட் பண்ற அவங்களுக்கு வாக்கல, எடப்பாடி பழனிசாமி மட்டும் எதிர்பார்க்கல. யார சொல்றாங்களோ அன்னைக்கு அவங்க முதலமைச்சர் தான். ஆனா சின்னம்மா என்ன செஞ்சாங்க, ஜாதி, ஏன்னா மக்கள் விமர்சனம் பண்றாங்க, இது ஒரு ஜாதி கட்சியா மாறக்கூடாதுன்னு தினகரன் இல்லாதது, திவாகரன் இல்லாத எத்தனை முக்குளத்துறை அமைச்சர்களை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபரை, அந்த அவர் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம், கவுண்டர் சமுதாயத்துக்கு ஒரு வரலாறை கொடுக்கணும்னா சின்னம்மா தேர்ந்தெடுத்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த ஒரு கெட்டவர் வரக்கூடாதுன்னு செலுத்தி போனாங்க. அதுக்கு பிறகு எத்தனையோ விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எடப்பாடியும் ஓபிஎஸ் ஒண்ணு சேர்ந்து கட்சியினுடைய அந்த சட்டத்திட்டங்களை ஒழிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியா செயற்குழு பொதுக்குழுன்னு அவங்கள உருவாக்குனாங்க, அவங்களா தேர்தல் நடத்தினாங்க. அதுதான் செல்லாதுன்னு சொல்லுகிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது சின்னம்மா அவர்கள் முறைப்படிதான் தேர்ந்தெடுத்தாங்க. எந்த ஒரு உள் விவகாரம் இல்லாம பேரம்லாம் நடக்கல அப்படின்னு சொல்றீங்க. எம்எல்ஏக்களுக்கு பணம் போகல அப்படின்னு என்ன பேரம் நடக்கணும்? எங்க கட்சிக்குள்ள நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். அது செங்கோட்டையனா அல்லது திண்டுக்கல் சீனிவாசனா, அனைவருக்கும் தகுதி இருக்கு. அந்த இடத்துல அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமி சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றவர் ஒரு காலகட்டத்துல. சரி, அந்த ஒரு நல்ல நற்பெயரை வைத்து சின்னம்மா இவருதான் என் தம்பி தான் சொல்லிட்டு போனாங்க. இதுல என்ன பேரம் நடந்துச்சு? ஒரு பேரம் நடக்கல. பேரம் எதுல நடந்திருக்குன்னா, இப்ப அவங்க செயற்குழு பொதுக்குழு, அவங்களால் உருவாக்கப்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போல புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அவர்கள் சுயநலத்துக்காக சசிகலா தலைமையிலான அதிமுகவில் பேரம் நடக்கல, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் பேரம் நடக்குது. கண்டிப்பா அது வெட்டா வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு செயற்குழு உறுப்பினர் எனக்கு பணம் கொடுத்தான்னு வெட்டா வெளிச்சமா சொல்றாங்க. அங்கெல்லாம் நடக்கல. அன்னைக்கு வந்து அம்மாவின் ஆட்சி 4.5 ஆண்டுகள் இருக்கு. அதை எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நடத்தி முடிக்கணும். அம்மாவின் பெயருக்கு களங்க வரக்கூடாது. மக்கள் மத்தியில் அதிமுக ஆட்சி என்பது நற்பெயரை உண்டு பண்ணணும்னு தான் சின்னமா சொல்லிட்டு சிறைக்கு போனாங்க. அதுக்கு கொடுத்த பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. அதை நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அதுக்கு பேரம் நடக்கலன்றத நான் வெட்ட வெளிச்சமா சொல்றேன். அது அங்க நாங்க என்ன செஞ்சோம், என்ன சாப்பிட்டோம் என்பதை அண்ணாமலை அவர் சொல்லுவதற்கு, அவர் மக்களிடத்துல தேவையில்லாம பேசுவதற்கு அவருக்கு எந்த ஒரு ரகசியமாவே இருக்கட்டும். அது அப்படி மற்ற நேரங்கள் எப்படி வெளியே வருதுன்றதை பார்ப்போம். கார்பரேட் கம்பெனி மேனேஜர் மாதிரி செயல்படுறார் அண்ணாமலை அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சொல்றாரு. ஸ்டாலின் பேச்சை கேட்டு அண்ணாமலை ஆடுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு. ஏற்கனவே திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு விமர்சனம் வச்சாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ ஜெயக்குமார் இப்படி சொல்றதை பார்த்தா பாஜகவும் திமுகவும் ஒன்று சேருவதற்கான வழியா இருக்குமோ? இருக்கலாம். ஏன்னா இப்ப இடையில அவங்களுடைய ஒரு அரவணைப்பு, புதிதாக அவங்க வந்து கலைஞர் பேர்ல அவருடைய உருவத்தோடு நாணயம் வெளியிட்டிருக்காங்க மத்திய அரசு. ஒரு நட்பு ஏற்பட்டு இருக்குது. இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இப்ப மத்திய கட்சி, அதாவது தேசிய கட்சியை பொறுத்த அளவுக்கு எந்த இடத்துல நம்ம போகணும், யாரு வீழ்ச்சி அடைந்திருக்கா, யாரு நல்லா இருக்கிறா, யார் அதிக, அப்ப அவங்க வந்து போவது உண்டு. அதனால திமுகவுடைய உறவு அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். திமுகவுடைய உறவினால் இந்த பேச்சல வந்திருக்கலாம்னு சொல்ல வர, நாங்களும் அதைத்தான் கணிக்க முடியும். இந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து சசிகலா அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்களா? அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? கண்டிப்பா அவங்களுடைய கருத்தை வெளியிடுவாங்க. இந்த விஷயங்கள் ஒரு காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் அசிங்கப்படுவதோ, தன்னுடைய பிள்ளைகள் யாரோ ஏதோ பேசிட்டு அதெல்லாம் ஒரு தாய் வந்து பொறுத்துக்கிற மாட்டாங்க. கண்டிப்பா கூடிய விரைவில் சின்னம்மா அவங்க இதுக்கெல்லாம் ஒரு பதிலுரை கொடுப்பாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு வந்து
பின்னடைவு இருந்துராதா? தொடர்ந்து கட்சிக்குள்ள வந்து சில முரண்பாடுகள் இருக்கு. குறிப்பா வந்து விஜய் வேற இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து பிரியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இன்னும் வேகமா அதிமுக செயல்பட வேண்டிய கட்டாயத்துல தானே இருக்கு. இல்ல, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றுவிடப்பட்டா மட்டுமே எங்களுக்கு பலம். அது உண்மையில ஒத்துக்கிறேன். அது கண்டிப்பா அதுக்குண்டான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த புதிதாக திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகங்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சு அடுத்தடுத்து என்ன சாதிச்சிருக்காங்க, இனி என்ன சாதிக்க போறோம்னு நிறைய பார்த்துட்டோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க என்ன நிலைக்கு போனாங்க. அதே போல நாம் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வாரிசு பாக்கியராஜ் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க, அவங்க என்ன நிலைக்கு போனாங்கன்னு தெரியல. அதே போல விஜயகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவோட கூட்டணி வச்ச பிறகுதான் எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க என்பதை விஷயம் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே போல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சு எந்த அளவுக்கு அவங்க நிப்பாங்க என்பது போக தெரியும். அதே போல சீமான் அந்த ஒரு 15 ஆண்டு காலமாக தாக்கு பிடிச்சு நிக்கிறாருன்னா அவரும் ஒரு திரைத்துறையில் தான் வந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய கொள்கை வேறு, அவருடைய போக்கு வேறு. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் தாக்கு பிடிப்பார்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. பார்க்கலாம், யாரும் வர வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாரும் வரலாம். இந்த தமிழ்நாட்டுல யாருமே கட்சி உருவாக்கலாம், அவங்க ஆட்சி அரையணையில் அமரணும், முதலமைச்சர் ஆசைப்படலாம், அதை யாரும் மறக்க முடியாது. எத்தனை நாளைக்கு, எத்தனை மாதங்களுக்கு, எத்தனை வருடங்களுக்கு இவருடைய இயக்கங்கள் தாக்கு பிடிக்கும், அதுதான் கேள்விக்குறி. கமலஹாசன் எப்படி ஆயிட்டாரு நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஆரம்பத்துல பயங்கரமா தான் இருந்துச்சு, இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் கமலஹாசனை தூக்கி பிடிச்சு. இப்ப கமலஹாசன் பிக் பாஸை தவிர்த்து வேற எதுவும் நடத்துவதாக தெரியவில்லை. ஆகவே விஜய் அவருடைய இயக்கமும் அவருடைய தொண்டர்களும் எத்தனை நாள் ஒரு பெரிய யங்ஸ்டர் இளைஞர்கள் பட்டாளம் விஜய் பின்னாடி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் இப்ப மற்ற நடிகர்களுக்கு கம்பேர் பண்ண மாதிரி விஜய் தோல்வியை தழுவிடுவார் அப்படின்னு சொல்றீங்களா? மேபி 2026 கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அடுத்தடுத்த தேர்தல்கள் வெற்றி வாய்ப்பே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல, ஒரு விஷயம், நீங்க ஒரு ஊடகம் உங்களுக்கு தெரியும், அரசியல்ல அவர் வரக்கூடாது நான் சொல்ல வரல, அரசியல் அனுபவம் பெற்று வரணும்னு சொல்ல வரேன். அரசியல் அனுபவம் பெற்று விட்டாரா விஜய்? இல்ல. என்ன அனுபவம் பெற்றிருக்கிறார்? சினிமா அனுபவத்துல பெற்று உண்மையிலே அதான் சொல்ல வர, உலக புகழ் கூட பெற்றிருக்கலாம். பெரிய கதாநாயகன், தென்னிந்தியாவிலே பெரிய கதாநாயகன் கூட சொல்லிக்கலாம், நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கதாநாயகன் சொல்லிக்கலாம். அரசியல் இவருக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அதுதான் அரசியல் அனுபவம் பெற்று வந்தாதான். இப்ப நிறைய பேர் அரசியல் இருந்து, இப்ப புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சும்மா அவர் டைரக்டா அரசியலுக்கு வரல, அண்ணாவினுடைய வலது கரமா இருந்தார். அண்ணாவினுடைய வலது கரமா இருந்து அண்ணா இறப்புக்கு பிறகுதான் ஒரு பிளவு ஏற்படுகிறது கருணாநிதி அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும். ஆனா அரசியல் முழுக்க முழுக்க அனுபவப்பட்டு பல பொறுப்புகளை வகுத்த பிறகுதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அதனாலதான் அவர் பின்னாடி தொண்டர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். ஆரம்பத்திலே ஒரு இடைத்தேர்தல் வெற்றி பெற ஆரம்பிச்சு அந்த சின்னம் தான் இன்னும் இருக்கிறது. ஆகவே விஜய் அவர்கள், அவருடைய தொண்டர்கள், இளைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. சீமான் பின்னாடி இளைஞர்கள் இல்லையா? சீமான் பின்னாடி 90% பேர் இளைஞர் தானே. சீமான் வேற இப்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு, அண்ணாமலை பேசியிருக்காரு. அதுதான் அவருக்கு என்ன அதுல புரிஞ்சதுன்னா, சீமானை பொறுத்தளவுக்கு விஜய் ஆரம்பித்த இயக்கத்திலே திராவிடம் இல்லை, அதனால அவரை இணைச்சுக்கலான்னு அவர் ஒரு சந்தோஷத்துல, அவர் கொடியிலும் திராவிடம் கிடையாது, அவர் கட்சி பேரிலும் திராவிடம் கிடையாது. அப்படின்ற போது அவரை நம்ம இணைச்சுக்கிறோம், அவரை நம்ம கையில வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு. வேற கட்சிகளை பத்தி இது வரைக்கும் பேசிருக்காரா? ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ அவரால் விஜய்க்கு நிறைய சிக்கல்கள் வந்துச்சு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இல்ல, அது இப்பதான் அவருக்கு சிக்கல்கள் அதிகம். உதயநிதி சினிமா துறையில பணங்களை இன்வெஸ்ட் பண்ணி தனியா ஒரு ரெட்ஜென் மூவிஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு. அதே போல அவரும் ஒரு நடிகரா இருக்கிறார். அவருடைய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கும். அது எப்படிப்பட்ட மசாலா படங்களை எடுத்து விட்டாலும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹீரோ நடித்தாலும் அல்லது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிடக்கூடிய எந்த படமானாலும் தியேட்டர் இருக்கும். விஜய் படத்துக்கு தியேட்டரே கிடைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு செய்தவர்கள் தானே இன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். அதனால இடையூறு திமுக தான் விஜய்க்கு இடையூறு கொடுத்து, நாங்க இடையூறு கொடுக்கல. ஒரு டயத்துல அம்மாவுடைய நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி இருந்துச்சு ஒரு திரைப்படத்துல. அப்பதான் தொண்டர்கள் குரல் எழுப்பணும். நாங்க அதனை விட அம்மா எதுவும் சொல்லல, தொண்டர்களாகிய நாங்க குரல் எழுப்பணும். இல்ல, தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணும் போதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ இருந்துச்சு. அதனால அந்த விஷயம் ஆசையை தூண்டுச்சு விஜய்க்குன்னு சொல்லப்படுது.
அதான் உண்மைதான். அது வந்து தொண்டர்களாகிய நாங்க தான் வந்து படத்தை போடக்கூடாது, அம்மாவுடைய நலத்திட்டங்கள் காத்தாடி ஃபேன் மிக்சியில தூக்கி எறிகிற மாதிரியும், அது அம்மா கொடுத்த மக்கள் நலத்திட்டத்தை அப்புறம் கொச்சப்படுத்த மாதிரி இருந்துச்சு. அப்ப நாங்க குரல் எடுப்போம். அதுக்காக விஜய் படம் ஓடக்கூடாதுன்னு சின்னம்மா எந்த தியேட்டரையும் முடக்கலையே. அம்மா அவர்கள் புடிச்சு தெரியும், அம்மா அவங்க எந்த தியேட்டரையும் முடக்கலையே. டைம் டு லீட் அப்படின்ற ஒரே வார்த்தைக்காக நிறைய சிக்கல்கள் கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சியில அப்படின்னு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இல்ல, திமுக ஆட்சியில கொடுக்குற மாதிரி விஜய்க்கு நாங்க எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கலன்னு சொல்லுவேன். திமுக ஆட்சியில் இப்ப கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மாதிரி இது தொந்தரவு மாதிரி நான் அம்மா காலகட்டத்துல பிரச்சனை அம்மா அவங்க முதலமைச்சரா இருக்கும்போது கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார். நன்றி. நன்றி நன்றி. இன்றைய டாக் நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் தேனி கண்ணன் அவர்கள் நிறைய கருத்துக்களை பகிர்ந்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.